இதை நீங்க பண்ணீங்கனாலே மந்த்லி சாலிடா 20,000 இருந்து 50,000 வரைக்கும் உங்களால earn பண்ண முடியும். கிட்ட மொபைல் தான் ப்ரோ இருக்கு, மொபைல் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கறது என் காதுல தெளிவா கேக்குது. ஃப்ரீ ரிசோர்சஸ் கோர்சஸ் மட்டும் இல்லாம உங்களோட கிளையண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தர போறேன். பெரிய கிரியேட்டர்ஸ் சில பேர் நினைப்பீங்க இல்லையா, அப்படியே அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் போய் பாருங்க. ட்ரஸ்ட் மீ, இதை நீங்க இந்தியன் கிளையன்ஸ் எடுக்க மட்டும் இல்லாம ஃபாரின் கிளையன்ஸ் எடுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு ஏஐ டூல்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பிகாஸ் வீடியோல அவ்வளவு வேல்யூ இருக்க போகுது. எனக்கு தெரிஞ்ச வீடியோ எடிட்டிங்கை கம்ப்ளீட்டா நான் மறந்தாலும் இன்னைக்கு நான் வீடியோ எடிட்டிங்கை ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து லேர்ன் பண்ணா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடிட்டிங் 2 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர் 1 இயர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ண அப்புறம் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த 2 இயர்ஸ்ல ஏஜென்சிஸ், மார்க்கெட்டிங் டீம், பிசினஸ் கிளையன்ட்ஸ்னு 600+ ப்ராஜெக்ட் மேல ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு டீம் பில்ட் பண்ணி ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண பிளானும் போயிட்டு இருக்கு. நீங்க இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் இந்த 2 இயர்ஸ்ல லேர்ன் பண்ணதை நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல லேர்ன் பண்ணிட்டு நீங்க உங்களோட வீடியோ எடிட்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க லேர்ன் பண்றதுக்கான ஃப்ரீ ரிசோர்சஸ் கோர்சஸ் மட்டும் இல்லாம உங்களோட கிளையண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தர போறேன். இது ஜஸ்ட் ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸ் தான், ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ் லெவல் போறதுக்கு. இதை நீங்க பண்ணீங்கனாலே மந்த்லி சாலிடா 20,000 இருந்து 50,000 வரைக்கும் உங்களால earn பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, பிகாஸ் வீடியோல அவ்வளவு வேல்யூ இருக்க போகுது. சப்போஸ் நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு மட்டும் இல்லாம உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்கிட்ட மொபைல் தான் ப்ரோ இருக்கு, மொபைல் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமான்னு நீங்க கேட்கறது என் காதுல தெளிவா கேக்குது. ஓகே, நீங்க மொபைலை வச்சு தாராளமா லேர்ன் பண்ணலாம். அண்ட் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட்டும் ஓரளவுக்கு டீசென்டாவே எடிட் பண்ண முடியும். பட் ஃபியூச்சர்ல பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணீங்கன்னா அதை மொபைல்ல பண்றது ரொம்பவே கஷ்டம். சோ உங்களால ஒரு நல்ல லேப்டாப் பிசில இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவே நல்லது. அண்ட் நீங்க சீரியஸாவே இதை கரியரா எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸ்டெப் 1, சூசிங் சாஃப்ட்வேர். வீடியோ எடிட்டர்ஸ் வைட்லி காமனா யூஸ் பண்றது பிரீமியர் ப்ரோ, டாவின்சி, ஃபைனல் கட் ப்ரோ. இந்த 3 சாஃப்ட்வேர் லேர்ன் பண்றதுக்கான ஃப்ரீ கோர்சஸ்க்கான வீடியோஸ் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்சோன்னா அதையும் செக் பண்ணி பாருங்க. இந்த 3 சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்பெக் டீடைல்ஸ்மே ஸ்கிரீன்ல ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னாலும் நோட் பண்ணிக்கோங்க. பர்சனலா நான் யூஸ் பண்றது பிரீமியர் ப்ரோ தான், பிகாஸ் இதுவே எனக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆஃப்டர் எஃபெக்ட், போட்டோஷாப்மே டைனமிக்கா லிங்க் பண்ணிக்கவும் முடியும். உங்க சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு எந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்றது, இந்த மாதிரி டவுட்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கான வீடியோமே ரெடி ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது அந்த வீடியோமே இருந்தா அந்த கார்டில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, லேர்னிங் த சாஃப்ட்வேர் பேசிக்ஸ். இனிஷியலா நீங்க டூல லேர்ன் பண்றது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பிகாஸ் நீங்க டூல்ல கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனா மட்டும் தான் நீங்க நினைச்ச மாதிரிலாம் அதில் எடிட் பண்ண முடியும். அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அதான் நானும் சஜஸ்ட் பண்றேன். எப்படி இம்போர்ட் பண்றது, எப்படி கட் பண்றது, டைம்லைன் எப்படி ஒர்க் ஆகுது, கலர் கரெக்ஷன் எப்படி பண்றது, பண்ண வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணி அவுட் எப்படி எடுக்கிறதுன்னு லேர்ன் பண்ணிக்கோங்க. இனிஷியலா லேர்ன் பண்ணதுக்கு எந்த வீடியோமே இல்லைனாலுமே நீங்களுமே வீடியோ ஷூட் பண்ணி அதையுமே எடிட் பண்ணலாம். நான் பேசினா கேவலமா இருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க பெரிய கிரியேட்டர்ஸ் சில பேர் நினைப்பீங்க இல்லையா, அப்படியே அவங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ மட்டும் போய் பாருங்க. ஸோ எல்லாருமே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லையா, அதை நீங்க போய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்ல அப்படி வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரீ வெப்சைட்ஸ் அதுக்குமே நிறைய இருக்கு. பிக்சல்ஸ், பிக்ஸாபே, வெப்டிசி, இதுல இருக்க ஸ்டாக் வீடியோ வச்சு கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். இதுக்குமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். ஆல்ரெடி சில ஸ்டாக் வீடியோக்கான அசெட்ஸ் எல்லாத்தையுமே டிரைவ் லிங்க்ல போட்டு வச்சிருக்கேன். அதையுமே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணி டூல் ஃபெமிலியர் ஆன அப்புறம் ஷார்ட் கட்ஸ் லேர்ன் பண்ணிக்கோங்க. இது உங்களோட டைமை மேசிவா கம்மி பண்ணும். நான் பர்சனலா பிரீமியர் ப்ரோ தான் யூஸ் பண்றேன். அதுக்கான ஷார்ட் கட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு பிடிஎஃப்ல வச்சிருக்கேன், அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, லேர்னிங் அட்வான்ஸ் லெவல். எனக்கு தெரிஞ்சு இப்ப யார் வேணாலும் பேசிக்கா எடிட் பண்ணிட முடியும் இல்லையா, பட் நீங்க மார்க்கெட்ல ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா கொஞ்சமாச்சும் அட்வான்ஸ் லெவல் லேர்ன் பண்ணணும். இந்த மோஷன் கிராபிக்ஸ், டெக்ஸ்ட் அனிமேஷன், 2D அனிமேஷன், ரோட்டோஸ்கோப்பிங், மாஸ்கிங், இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பா டைம் எடுக்கும். பொறுமையா டைம் எடுத்து லேர்ன் பண்ணிக்கோங்க. உண்மையாவே இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு ஒர்த் இருக்கு இந்த மார்க்கெட்ல. ட்ரஸ்ட் மீ, இதை நீங்க இந்தியன் கிளையன்ஸ் எடுக்க மட்டும் இல்லாம ஃபாரின் கிளையன்ஸ் எடுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நீங்க டூல லேர்ன் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டனோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்டோரி டெல்லிங் டெக்னிக்ஸும் இந்த ரிட்டென்ஷன் டெக்னிக்ஸும் தான். பிகாஸ் இப்போ ஆடியன்ஸை எப்படி புக் பண்றது, புக் பண்ண ஆடியன்ஸை எப்படி சஸ்பென்ஸ் கிரியேட் பண்ணி என்கேஜ் பண்ணி வீடியோவை ஃபுல்லா பார்க்க வைக்கிறது, இதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான டிமாண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் மார்க்கெட்லயும் உங்களால ஈஸியா ஸ்டாண்ட் அவுட் ஆக முடியும். ஹை பேயிங் கிளையன்ஸும் உங்களால எடுக்க முடியும். அண்ட் ஃபைனலா உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் எடிட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாக்கிங் ஹெட் வீடியோஸ், யூடியூப் வீடியோ, இந்த ரீல்ஸ், விளாக்ஸ், வெட்டிங் வீடியோ, ஷோ ரீல், கார்பரேட் வீடியோஸ்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய இருக்கு. இதுல உங்களுக்கு எது நல்லா வரும்னு பார்த்துட்டு அதை சூஸ் பண்ணிட்டு லேர்ன் பண்ணீங்கன்னா இன்னுமே குயிக்கா உங்களால லேர்ன் பண்ண முடியும். ஸ்டெப் 4, லேர்னிங் ஏஐ டூல்ஸ். நிறைய பேர் இந்த ஏஐ வந்ததுக்கு அப்புறம் எடிட்டர்ஸோட ஜாப்ல ரீப்ளேஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. அதுவுமே உண்மைதான். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ டூல்ஸை அவங்களுக்காக யூஸ் பண்ண வைக்க தெரியலனா. ஸோ தயவு செஞ்சு ஏஐ டூல்ஸை லேர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடிட்டிங் பேசிக்ஸ் மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் லெவலும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஏஐ டூல்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதை எப்படி உங்களோட ஒர்க் கூட இன்கார்பரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாருங்க. உண்மையாகவே இது உங்களோட டைமை மேசிவாக சேவ் பண்ணி கொடுக்கும். உங்களோட ரா ஃபைல்ஸை கட் பண்ணுறது, சப்டைட்டில் ஆட் பண்ணுறது, இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதுலேருந்து வீடியோ ஜென்ரேட் பண்ண வரைக்கும் ஏஐ டூல்ஸ்னாலே பண்ணிட முடியும். இந்த மாதிரி இமேஜஸ், வீடியோஸ்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த அடோபி ஃபயர்ஃப்ளை, கிளிங், சோரா இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கட் பண்ணுறதுக்கு, சப்டைட்டில் ஆட்
பண்றதுக்குலாம் இந்த ஃபயர் கட்டு, சப்மேஜிக், இந்த ஆட்டோ கட்டு இதெல்லாம் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸ்டெப் 5 பில்ட் அ போர்ட்ஃபோலியோ. இப்போ மேல பார்த்த ஸ்டெப்ஸ்லயே இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நீங்க மேல லேர்ன் பண்ண எல்லாமே இதுல தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். நீங்க யாராச்சும் கிளைண்ட் அப்ரோச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க உங்ககிட்ட கேட்கறது போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்ணுங்கன்னா. ஆனா அந்த போர்ட்ஃபோலியோ எதுக்குன்னா உங்க ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு, உங்க குவாலிட்டி ஆஃப் ஒர்க் எப்படி இருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அண்ட் இதுக்கெல்லாம் நீங்க 10-20 வீடியோஸ்லாம் ஆட் பண்ணிருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் 3 to 4 வீடியோஸ் இருந்தாலுமே அதை அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க எந்த டைப் ஆஃப் கிளைண்ட் அப்ரோச் பண்றீங்கன்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடிட் பண்ண கிளைண்ட் அப்ரோச் பண்றீங்கன்னா நீங்க நல்லா எடிட் பண்ண ஒரு 3 to 4 வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி தான் யூடியூப் வீடியோ, வெட்டிங் வீடியோ, vlog, டிராவல்னு சொல்லிட்டு எந்த டைப் ஆஃப் கிளைண்ட் அப்ரோச் பண்றீங்களோ அது ரிலேட்டடான வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும், நிறைய சான்சஸும் இருக்கு. பிகாஸ் நீங்க நிறைய வீடியோஸ் அனுப்பி அவங்களுமே கன்ஃபியூஸ் பண்ணாம அவங்களுக்கு எதை வேணுமோ அதை மட்டும் அனுப்பினாலே போதுமானது தான். இது எனக்குமே நடந்திருக்கு. நிறைய எடிட்டர்ஸ் என்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. நிறைய பேர் இந்த மிஸ்டேக்ஸ் தான் காமனா பண்ணுவாங்க. ஸோ நீங்க இந்த மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க. ஸ்டெப் 5 ஏர்னிங்ஸ். ஃபைனலா மேல பார்த்ததுலேயே இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. சிம்பிளா இப்போ உங்களுக்கு மணி வேணும்னா அதை பே பண்ண கிளைண்ட்ஸ் வேணும் இல்லையா? இப்போ உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு, போர்ட்ஃபோலியோவும் இருக்கு. பட் இப்போ மணியை கன்வெர்ட் பண்ணோம்ல, அதுக்கு கிளைண்ட்ஸ் வீடியோ எடிட்டர்ஸா எங்க ஹையர் பண்ணுவாங்களோ அங்க நீங்க அப்ரோச் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அங்க நீங்க எக்ஸிஸ்ட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Fiverr, Upwork இதை பத்தி நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃப்ரீலான்சர்ஸ்லாம் அங்க இருப்பாங்க. கிளைண்ட் எந்த ஃப்ரீலான்சர்ஸ் கூட ஒர்க் பண்ணமோ அந்த ஃப்ரீலான்சரை சூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட பே பண்ணுவாங்க. பட் பிகினர்ஸ்க்கு அந்த பிளாட்ஃபார்ம்லாம் கிராக் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். பர்சனலா நான் சஜஸ்ட் பண்றது உங்களுக்கான பர்சனல் பிராண்டை கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் சோஷியல் ப்ரூஃபாச்சும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலுமே இந்த மெட்டா, ஃபேஸ்புக் மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்லுமே நீங்க ஆட்ஸும் ரன் பண்ணலாம். எனக்கு பர்சனலா ஒர்க் ஆனது இந்த இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்லயும் தான். அப்படி இல்லைன்னா கோல்டு மெயில் பண்ணி கூட அப்ரோச் பண்ணலாம். அதுக்கு பர்சனலா நான் யூஸ் பண்றது இன்ஸ்டாகிராம் போயிட்டு கிளைண்ட்ஸோட டீடைல்ஸை ஒரு டாக்குமெண்ட்ல போட்டு வச்சுப்பேன். இதே மாதிரி பர் டேக்கு ஒரு 50 கிளைண்ட்ஸ் நோட் பண்ணி மெயில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஆக்டிவா இருந்தா நிறைய பேர் ரிப்ளைவும் பண்ணுவாங்க. உங்க போர்ட்ஃபோலியோ நல்லா இருந்தா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸும் கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க ஃப்ரீலான்சரா இருந்து இந்த மந்த் கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா விட்டீங்கனாலே ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. பிகாஸ் கிளைண்ட்ஸ்லாம் எப்போ வருவாங்க, எப்போ போவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஸோ உங்களை பத்தியும் உங்க சர்வீஸை பத்தியும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டே இருங்க. ஸோ கிளைண்ட்ஸுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். ஸோ ஃபைனலாக இதுக்கப்புறம் நீங்கள் இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்ஸராகவும் இருக்கலாம். அப்படி இல்லை நிறைய கிளைண்ட்ஸ் எடுத்து ஹெரிட்டர்ஸையும் ஹையர் பண்ணி ஏஜென்சியாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக உங்களோட சாய்ஸ் தான். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு இந்த தொல்லையே வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நிறைய கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க. ஒரு நல்ல ரெஸ்யூம் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணிட்டு நீங்கள் அங்கே கூட போகலாம். ரெகுலராக எந்த பிரச்சனையும் இல்லாமல் கன்சிஸ்டண்டாக மந்த்லி சேலரி வந்துடும். அண்ட் உண்மையாகவே வீடியோ எடிட்டர்ஸ்க்கு மார்க்கெட்டில் நல்ல சேலரி பே பண்ணிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ரீலான்சிங் பற்றி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எப்படி கிளைண்ட் எடுக்கலாம் வரைக்கும் ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ கார்ட்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்றதுல சீரியஸாவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓவர் த பீரியட் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணாதான் நான் சொன்ன எல்லா ஸ்டெப்ஸுமே நீங்க பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் ஸ்டார்ட். ஃபைனலா நம்ம சேனல்ல மணி மட்டும் இல்லாம ஸ்கில்ஸ் ரிலேட்டடான வீடியோஸும் போற பிளான்ல இருக்கேன். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உண்மையா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு மட்டும் இல்லாம உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.